நிறைய பேர் காயங்களோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது இருக்கும் பொழுது அவர்களிடத்துல நம்ம ரூல்ஸை கொண்டு போய் நம்ம சொன்னோம், திரும்ப இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுனால அவன் எழும்ப போறது கிடையாது. முதலாவது தேவனுடைய அன்பை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். தேவன் யார், அவர் எப்படிப்பட்ட அன்புடையவர் என்பதை ஆவியானவர் மூலமாக அவர்களுக்கு நம்ம சொல்லும் பொழுதுதான், அதுதான் முதலாவது அவர்கள் காயங்களை ஆற்றும். அதற்கப்புறம் தான் அவர்கள் எழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டு சொல்லுங்க எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும். நிறைய பேர் குற்றுயிராக கிடக்கும் பொழுது நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் அதை செய்ய சொல்றார், இதை செய்ய சொல்றாரு. இல்ல, இன்றைக்கு ஆண்டவர் கீழே குனிந்து கிட்ட வந்து தம்முடைய நேசத்தை உங்களுக்கு காண்பித்து உங்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறார். உங்க காயங்கள் கட்டப்படும் பொழுது திராட்சரசமும் எண்ணெயும் வார்த்து, நீங்கள் எப்பொழுது உங்களுடைய காயங்கள் எண்ணெயினாலும் திராட்சரசத்தினாலும் வார்க்கப்பட்டு அது ஆற்றப்படுகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் காயம்பட்ட மற்றவர்களை பார்க்கும் பொழுது திராட்சரசமும் எண்ணெயும் நீங்கள் வார்ப்பீர்கள். சமாரிய ஸ்திரீயினுடைய உள்ளத்தில் ஆண்டவர் இந்த எண்ணெயை கொடுத்தார். இந்த எண்ணெய் அவருடைய இருதயத்திற்குள்ளே சென்று அந்த காயங்கள் எல்லாம் மாற்றினது. அவள் ஹீலானா. அவள் ஹீலானதற்கு பிறகு அவள் ஜனத்தாரண்டிக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்தாள். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு, முதல்ல நம்ம ஹீல் ஆகணும். அப்புறம் தான் அதைத்தான் நம்ம மற்றவங்களுக்கு போய் சொல்ல முடியும். எத்தனை ஆசாரியர்களை பார்த்துட்டீங்க, எத்தனை லேவியான பார்த்துட்டோம் வாழ்க்கையில். இன்றைக்கு சமாரியன் உங்களை தேடி வருகிறார். ரூல்ஸ் சொல்றவங்களை மட்டும் பார்த்துட்டு ஒருவேளை சோர்ந்து போய் நீங்க வந்திருப்பீங்க. சமாரியன் அவன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து